ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிசினஸ் ஐடியாஸ். நம்ம இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி தான் போடுறோம். ஏன்னா நெறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிரிப்டோ கரன்சி பத்தி. பட் ஆனா அது இப்போ ஒரு பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக நாங்க ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவ. ஏன்னா நாங்களுமே கிரிப்டோ கரன்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் படிக்க வரும்போது நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. இது என்ன? ஏது? பேசிக்கே நமக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றோம். கிரிப்டோ கரன்சி பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது பிட்காயின். பிட்காயின் தான் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சுங்க. 2009 அந்த டைம்ல 2008லேருந்து 2009 டைம்ல வந்துச்சு. பாப்புலாரிட்டி ஆகாம தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் டைம் போக நல்லா பாப்புலாரிட்டி ஆயிருச்சு. அது பூஸ்ட் பண்ணிட்டாங்களா மார்க்கெட்டிங்கான்னு கிளியரா தெரியல. பட் ஆனா அதோட பாப்புலாரிட்டி ஜாஸ்தியானனால தான் இன்னைக்கு இவ்ளோ கிரிப்டோ கரன்சி வர காரணம். கிரிப்டோ கரன்சில பார்த்தீங்கன்னா, பிட்காயின்ங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹெட் மாரி வச்சிருக்காங்க. அதோட உள்ள இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது, அதுக்கு இருக்கிற நம்ம ப்ரியாரிட்டி வந்துட்டு எந்த காயின்ஸ் கிடையாது. பட் ஆனா ஃபியூச்சர்ல ஒரு காயின்ஸுக்கு யூனிக்கா வரும்னு சொல்றாங்க. இந்த பிட்காயின்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நமக்கு ட்ராக் பண்ண முடியும். ஆனா எந்த ஆளு எதெல்லாம் ட்ராக் பண்ண முடியாது. எந்தெந்த வாலெட்டுக்கு போகும்னு ட்ராக் பண்ண முடியும். மொத்தமா 21 மில்லியன் தான் அவைலபிளே. ஸோ அந்த மில்லியன்ஸ் மொத்தமா இவ்வளோ தான் அவைலபிள்ங்கும்போது, நம்ம மேக்ஸிமம் அதுக்குள்ள சர்க்குலேஷன் இருக்கும். அதனால தான் அந்த காயின் விலை ஏறுனது. இப்போ நம்ம டாலர்ஸ் ஆகட்டும், ரூபீஸ் ஆகட்டும், இவங்க எவ்வளோ அடிக்கிறாங்க, எவ்வளோ ரிசர்வ் இருக்குன்னு கிளியரா தெரியாது. பட் ஆனா கிரிப்டோ கரன்சில ஒரு காயினுக்கு எவ்வளோ சப்ளை இருக்குது, எவ்வளோ லிமிட் இருக்குது கிளியரா தெரியும். அதுக்கு மேல நம்ம ஏத்தவும் முடியாது. ஸோ இருக்கிறதுலே தான் நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கணும், மைனிங்கும் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் கிரிப்டோ கரன்சி மேல ஒரு ட்ரஸ்ட் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சுச்சு. அண்ட் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இத ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது அதுக்குன்னு தனியா ஒரு மார்க்கெட் 24 ஹவர்ஸ் மார்க்கெட் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அதனால தான் கிரிப்டோ கரன்சி இவ்வளோ பூஸ்ட் ஆன காரணம். அண்ட் அதிகமா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணது முன்னாடி எதுக்குன்னா, இல்லீகல் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுதாங்க. ஆனா இப்ப கவர்ன்மெண்ட் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி, இப்ப எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதாவது வேர்ல்டு ஃபுல்லா எல்லாத்துக்கும் பேமெண்ட்ட ரொம்ப ஈஸியா அனுப்புற மாரி கிரிப்டோ கரன்சி இருக்கனால, கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டே வராங்க. நீ ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். கிரிப்டோ கரன்சில பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் காயின்ஸ். ஸ்டேபிள்னா ஏறாது, இறங்காது. டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். USDT, USDCலாம் பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்ல நீங்க ஒரு பிசினஸ்க்காக நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்கன்னா, USDT வாங்கலாம். ஏன் அது வந்து மத்த காயின் வாங்கணும்னு சொன்னேன்னா, நீங்க ஒரு காயின் வாங்குறீங்க. திடீர்னு பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் இறங்கும், ஏறும். ஸோ, அப்போ ஸ்டேபிளா நமக்கு ஒரு அமௌண்ட் நிக்காது ஸ்டேபிளா ஒரு காயின்ல. ஸோ, ஒரு ஸ்டேபிளா நான் பிசினஸ் பண்ண போறேன். இல்ல நான் ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்குன்னா, USDT ஆர் USDC யூஸ் பண்ணிக்கலாம். அது அமெரிக்கன் டாலர் பேக் பண்ணியிருக்குது. அண்ட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எப்படி சொல்றேங்க, என்ன பொறுத்தவரைக்கும் இது ஃபேண்டஸின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா, ஒரு பொருள் மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு வேல்யூ குடுத்துருக்கோம். லைக் நம்ம கோல்டு மேல, அதே மாரி நம்ம கரன்சி மேல ஒரு வேல்யூ குடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் நமக்கு பிட்காயினும். ஸோ பிட்காயின் பொறுத்தவரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிட்காயின் வாங்கலாம் தான் சொல்லுவேன். ஆனா மத்த காயின்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. மார்க்கெட் நல்லா படிச்சு அதோட சப்ளை எவ்வளோன்னு பார்த்துட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு புரொஃபஷனல் காயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நாங்க யூஸ் பண்ற வேர்ட் அது. இந்த BNB, எத்தீரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ்க்கு இல்ல அதுக்குன்னு தனியா பொட்டன்ஷியலா ஒண்ணு வச்சிருப்பாங்க. நாங்க இந்த பிசினஸ்க்கு இப்ப BNBல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ். அவங்க வந்து ஒரு பிளாக் செயின் வச்சிருக்காங்க. ஓனா பிளாக் செயின் வச்சிருக்காங்க. அவங்க ஓனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிசினஸ் ரன்னிங்க பொறுத்து அதோட காயினோட வேல்யூ ஏறி இறங்கும். BNB. ஆனா BNB பார்த்தீங்கன்னா, நல்லா ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். அது எப்படி நம்ம கணிக்கவே முடியாது. ஸோ நமக்கு இன்ட்ராடே பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி காயின் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இந்த ப்ரொஃபஷனல் காயின்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டடி பண்ணாம காச விட்டீங்கன்னா, இறங்கும். ஆனா ஏறிரும். இன்னைக்கு லாஸ் ஆனாலும் நாளைக்கு ஏறிரும்னு வைங்களேன். அதே மாரி தான் பிட்காயின். இன்னைக்கு இறங்குதுன்னா, நாளைக்கு கண்டிப்பா ஏறும். இதுல பெரிய பிரச்சனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீம் காயின்ஸ் தான். இந்த ட்ரெண்டிங் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எப்படிங்க நேசமணின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்தியாவோட டைமு. அந்த மாரி தான். இது ஒரு காயின் வந்துட்டு ஒரு மீம்ஸ பொறுத்தோ, இல்ல ஒரு விஷயத்த பொறுத்தோ, ஒரு ஆள பொறுத்தோ, அவங்க ட்ரெண்டிங் காயின்ஸா பண்றது தான் இந்த மீம் காயின்ஸ் எல்லாமே. மீம் காயின் பொறுத்தவரைக்கும், நமக்கு அதுல ஹை லெவல்ல வந்த ஆளுங்களும் இருக்காங்க. அதுல கீழ போன ஆளுங்க இருக்காங்க. இன்னொரு விஷயம் மீம் காயின் ஏறுமான்னு கேட்டீங்கன்னா, பிட்காயினோ, இல்ல நீங்க அந்த புரொஃபஷனல் காயின்ஸோ மாரி அது ஏறும், இறங்கும்னு சொல்ல முடியாது. இறங்கிச்சுன்னா சம்டைம் அது அவ்வளவுதான். இறங்கி முடிஞ்சது தான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மீம் காயின்ஸ் மட்டும். அது ஒரு ஃபேண்டசி காயின் சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு காயின் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸாம்பிள் ட்ரம்ப்ன்னு ஒரு காயின் வந்துச்சு. அந்த காயின் ரிலீஸ் ஆகும்போ முன்னாடி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ரேட் வந்தோனே வித்துறணும். ஏன்னா, அந்த காயின் ரொம்ப நாள் லைஃப்ல இருக்காது. ஏன்னா, அதுக்கு பெருசா பொட்டன்ஷியல் இருக்காது. ஒரு ஹைப்புக்காக வருது. ஒரு ட்ரெண்டிங் எப்படி சொல்லுவாங்க, புது படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு 10 நாள், 20 நாளைக்கு நல்ல பூஸ்டிங் இருந்தது. அந்த மாரி தான் இது. ஒரு ட்ரெண்டு, ஒரு ஹைப் இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குனு விக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ நல்ல கிரிப்டோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, இந்த பிசினஸ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த டைம்ல இத வித்துருவாங்க. அத ஹோல்டிங் பண்றீங்கன்னா, நீங்க அந்த பிட்காயின் இல்ல நல்ல ப்ரொஃபஷனலா இருக்க காயின்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணணும். இன்னொன்னு பிசினஸ்க்கு USDT. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா கிரிப்டோ காயின்ஸ். கிரிப்டோ காயின்ஸ் நெறைய இருக்குங்க. நம்மளும் வேணா புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். முடியாதுன்னுலாம் சொல்லல. ஆனால் பேசிக்கா கிரிப்டோ கரன்சியோட பேஸ் இவங்க தான். இதுதான் பேசிக் கிரிப்டோ கரன்சி பத்தி. ஸோ இதுல நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க தான் பார்த்து பண்ணணும். ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொல்றேன். எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிற மணியோ, எந்த பொருளோ அடுத்தவங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, அது காணாம தான் போகும். அதனால எப்பவுமே இந்த மாரி விஷயம் நீங்க பண்றீங்க, ட்ரேடிங் பண்ண போறீங்க, எது பண்ண போனாலுமே, நல்ல ஒரு ரெப்யூட்டேஷனான ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அதுல நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்க மாரி குடுங்க.
நிறைய ஸ்கேம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க குடுங்க நாங்க இரட்டைப்பாக்க தரோம். இரட்டிப்பு பண்ணி தரோம் பணத்த சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது. ஸோ நீங்க உங்ககிட்ட ஹோல்டிங் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சில ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகலாமாலாம் கேட்பாங்க. கிரிப்டோ காயின்ஸ் பொறுத்தவரைக்கும், சில காயின்ஸ், மீம் காயின்ஸ் உங்க நேரம் நல்லா இருந்தா, கம்மி டைம்ல வாங்கி அது ஹைப் ஆவும் ஆகலாம். அதே நிமிஷம் மொத்த இன்வெஸ்ட்மென்ட்ட டெமாலிஷும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுங்க? இப்ப கவர்ன்மெண்ட் ரெகுலேட்டட் இருக்கு பார்த்தீங்களா? ரெகுலேஷன்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருப்போம். அதுல சென்ட்ரலைஸ்ட் உங்களுக்கு இருக்கும். டீசென்ட்ரலைஸ்ட்ங்கிறது உங்களுக்கு அவங்க ரெகுலேஷன்ஸ் தான் பெருசா இருக்காது. பட் ஆனா, ஆதி காலத்துல யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி அது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த டீசென்ட்ரலைஸ்டா வந்துச்சுங்க. சென்ட்ரலைஸ்டிங் இப்பதான் கொண்டுறாங்க. கவர்மெண்டோட அந்த ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் குடுக்கல. நீங்க பார்த்திருப்பீங்க சில வேலட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப்ல எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இனி அடுத்த வர வீடியோல நான் கிளியரா சொல்றேன். கிரிப்டோ பொறுத்தவரைக்கும் காயின்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, இது எப்படி நான் ஹோல்ட் பண்றது? இது எப்படி ட்ரேடிங் பண்றது? ஹோல்டிங், ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க், ஃபேண்டம் இந்த மாரி கொஞ்சம் வேலட்ஸ் இருக்கு. அதிகமாலாம் இல்ல. அந்த வேலட்ஸ் வந்துட்டு நீங்க காயின்ஸ ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த வேலட்ல வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு அதுல பெருசா சப்போர்ட்டிங் இல்ல. ஆனா அப்ராட் கண்ட்ரீஸ் நெறைய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லீகலா தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரஸ்ட், மெட்டா, ஃபேண்டம் ஓகே ஃபைன். அது நல்ல வேலட். இன்னி இருக்குது. எனக்கு ரொம்ப நம்பிக்கையான வேலட் இவங்க தான். ஸோ இந்த மாரி வேலட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். யாருக்கா குடுக்கணும்னா நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயம் நமக்கு பெரிய ப்ரூஃப்ஸ் இதுல டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கறது இவங்க. ஆனா இந்தியால கேட்கறாங்க, ரெகுலேட் பண்ணி கேட்கறாங்க. அத நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆனாலும் நீங்க குடுக்குற கிரிப்டோ காயின்ஸ் நீங்க வந்து ஜஸ்ட் வேலட்ட ட்ராக் தான் பண்ண முடியுமே ஒழிய, அதுல யாரு, என்ன பேடிஎஸ் நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சில இருக்க பிளஸ் அண்ட் மைனஸுமே. ஏன்னா அது பிளாக் செயின் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஹேக் பண்ண முடியாது. நீங்க நெறைய கேட்டிருப்பீங்க, ஆப்ஸ் எல்லாம் ஹேக் பண்றாங்க. அத ஹேக் பண்றதுக்கு இவங்க ஏதாவது உள்ள இருந்து லாக் வச்சு பண்ணியிருப்பாங்களே ஒழிய, பிளாக் செயின்ஸ் ஹேக் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, அத ஹேக் பண்ணலாம். டைம் ஜாஸ்தி எடுக்கும். அந்த டைம் பண்ணணும்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது டைம் ஷார்ட் பண்றதுக்கு. ஸோ டைம் டியூரேஷன் ஜாஸ்தி பண்ணால தான் இத ஹேக் பண்ண முடியாம இருக்கு. இதுதான் ரீசன்ஸ். தென் பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப காமன் இது. அந்த மாரி நெறைய இருக்குது. இவங்களோட மார்க்கெட் வந்து நெறைய இருக்குது. அவங்க இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் மீன்ஸ் இப்ப நான் ஒரு காயின் வாங்குறேன், பிட்காயின் வாங்குறேன் அப்படின்னா, நீங்க அங்க காயின் வாங்கிட்டு, ட்ரஸ்ட் வேலட்ன்னு உங்க வேலட்ல கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ மாரி கேஸ் ஃபீ மட்டும் போய் பே பண்ணா போதும். அது நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நீங்க ஒரு பிட்காயின் வாங்குறீங்கன்னா, பிட்காயினோட அட்ரஸ்ல தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அத போய் யுஎஸ்டிடிலயோ எதுவும் மாத்தக்கூடாது. அதுலயும் ஒரு சின்ன குழப்பம் என்ன இருக்கும்னா, யுஎஸ்டிடி வாங்குனீங்கன்னு வைங்களேன், அதுலயே எத்தனையம் செயின் இருக்கும், பிஎன்பி செயின் இருக்கும். அத பார்த்து அதுக்கேத்த மாரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மாத்தி வேற செயின்ல மாத்திட்டீங்க அப்படின்னா, மொத்தமா போச்சு. இந்த பிஎன்பிங்கு தனி ஒரு செயின், பிளாக் செயின் வச்சுக்கோங்க. எத்தனையம் தனி பிளாக் செயின். அந்த மாரி ஒவ்வொரு பிளாக் செயின் தனித்தனியா வச்சிருக்கும். ஒரே காயினுமே. அதாவது யுஎஸ்டி, யுஎஸ்டிசிலாம் நெறைய காயின்ஸ் அந்த பிளாக் செயின்ல தான் போட்டிருப்பாங்க. தனியா பிளாக் செயின் அங்க இருக்காது. அப்போ அந்தந்த செயின்ல தான் கரெக்ட்டா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மாத்தி அனுப்பிட்டீங்கன்னா, இத வந்து நீங்க திருப்பி ரிகவர் பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஸோ இந்த மாரி மார்க்கெட்ஸ்ல நீங்க காயின்ஸ் வாங்கலாம். ரெப்யூட்டடான பாருங்க. சும்மா இந்த ஆன்லைன்ல அன்னோன் பெர்சன்ஸா வர்றது, அதெல்லாம் போய் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா, அது நீங்க கேஷ போட்டா சம்டைம் அத எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. காயின் மார்க்கெட் கேப், பான்ஸ்கே பான்கேக் ஸ்வாப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. எப்படி சொல்றேங்க? லிஸ்டிங்கும் பண்ணிக்கலாம், லிக்விடிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காயின் புதுசா நாங்க கிரியேட் பண்றோம்னா, அந்த காயின லிக்விடிட்டி பண்றதுக்கு பான்கேக் ஸ்வாப் தான் யூஸ் பண்ணுவோம். தென் காயின் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஆப்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அதுல பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லா டீல்ஸும் பக்காவா போட்டிருப்பாங்க. அண்ட் லிஸ்டிங். நீங்க வந்து ஒரு பக்காவா இருக்க ஒரு காயின் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு கரெக்டான ஒயிட் பேப்பர் வச்சிருக்கீங்க, வெப்சைட் அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கீங்க. நெறைய பேர் அத வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, தாராளமா நீங்க காயின் மார்க்கெட் கேப்ல வந்து நீங்க லிஸ்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது மாரி பண்ணுங்க. இல்ல இதுல பண்ண முடியலனா, இன்னும் நெறைய சின்ன சின்ன நெறைய லிஸ்டிங்ஸ் இருக்கு. அத லிஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல வாங்க. ஒன்ஸ் உங்க காயின் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு பைனான்ஸ் வந்துட்டு அத லிஸ்டிங் பண்ணலாமா வேணாமா யோசிப்பாங்க. ஸோ அந்த மாரி பெரிய லெவல்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போறதுக்கு பதிலா, சின்ன மார்க்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் பண்ணி பார்த்துருங்க. நீங்க இந்த வந்து ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இவ்ளோ ஃபேமஸா இருக்கான்னா, உலகத்துல யாருக்கு வேணா நீங்க பணத்த உடனே அனுப்பிச்சுக்கலாம். வித்தின் அ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் நீங்க பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது சார்ஜஸ் பெருசா இல்ல. ரொம்ப கம்மியா சார்ஜ். பேங்க் சார்ஜ்ல கம்பேர் பண்ணும்போது இதுல ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால தான் கிரிப்டோ கரன்சிய வந்துட்டு இப்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம்னா, இது முன்னாடி வந்தது முழுக்க முழுக்க இல்லீகல் ட்ரேடிங் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கு பணம் பிறகு எடுத்தல் வாங்குறதுக்காக தான் பண்ணாங்க. இப்ப லேட்டர் ஆன் இப்போ மக்கள்ட்ட வந்துருச்சு இது. ஆன்லைன் டிரான்சாக்ஷனா வந்துருச்சு. இப்ப கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா, பி2பி. இப்ப நீங்க எப்படி சொல்றது? பி2பின்னா பெர்சன் டூ பெர்சன். இப்ப நான் என்கிட்ட நானு கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, நீங்க என்கிட்ட பே பண்ணிட்டு, நீங்க அப்ப கிரிப்டோ கரன்சி டைரக்ட்டா உங்க வாலெட்டுக்கு நான் அனுப்பிச்சு விடலாம். இது நம்பிக்கையின் பேஸ்டா வந்து பண்ண முடியாது. ஏன்னா, இதுல நெறைய ஸ்கேம் இருக்கு. உங்ககிட்ட காச வாங்கிட்டு, நான் உங்க அத காயின் வந்து பி2பில அனுப்பாம இருக்கலாம். இல்ல சம்டைம் வந்து நீங்க எனக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பேன். காசு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அத மிஸ்டேக்கா அனுப்பிச்சு ரிவர்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பி2பி வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் வந்து எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா மட்டும் நீங்க அவங்க கிட்ட மட்டும் குடுத்துல் வாங்க வச்சுக்கலாம்.
முழுக்க முழுக்க இதுதாங்க. இந்த காயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேண்டஸி தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு டிஜிட்டலா உருவாக்குன பொருளுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்து, அதுக்கு நம்ம வேல்யூ குடுத்து வச்சிருக்கிறோம். இது எதுக்காக இது விடுறாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா வந்துட்டு டிரான்சாக்ஷன் இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வார் வந்தப்போ சாங்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா? ரஷ்யா மேல எல்லாம் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா, இப்போ குடுக்கல் வாங்கல் பண்ணணும். என்ன பண்ணலாம்? கிரிப்டோ கரன்சி வழியா பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வேல. பொருள் வாங்கணும்னா நீ கிரிப்டோ கரன்சியே குடுங்க. ஏன்னா, அத வந்து இவங்க பேன் பண்ண முடியாது. மொத்த வேர்ல்டே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்ப கிரிப்டோ கரன்சி ஏன் இவ்வளோ ஹைப் ஆச்சு? திடீர்னு ஹைப் ஆன காரணம் இதுதான். ஒரு ரீசன்ட் வார். இன்னொன்னு இப்ப அதிகமா பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்களிடையே. நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, யுபிஐ அதிகமா யூஸ் பண்றோம். ஏன்னா, நமக்கு பணம் மாத்துனனால அந்த டைம்ல ஆன்லைன் யூஸ் பண்ண பழக வச்சுட்டாங்க. அது இல்லாம நெட் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சுது. இதெல்லாம் ஒரு காரணம். நமக்கு வந்து ஆன்லைன் வரதுக்கு. ஆனா, அப்ராட்ல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அதுவே யூஸ் பண்றதில்ல. கார்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன் பண்றது இதெல்லாம் யூஸ் பண்றதில்ல. அத கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும்க்காக தான் இது ஆன்லைனுக்கு இது மாரி கிரிப்டோ கரன்சி மூலமா கொண்டு வந்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரியுதுங்க. இப்ப மத்த கடைசியா போக கேஷ் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. இல்லன்னா கார்டு. ஸோ ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ற சிஸ்டம் வந்து இந்தியாவுல தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்ப இத கொண்டுறதுக்காக தான் நம்ம காயின் கொண்டுறாங்கன்னு நினைக்கிறேன். காயின்ஸ் கொண்டு வந்ததே வந்துட்டு டிரான்சாக்ஷனுக்காக தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அத மார்க்கெட்டா ஒரு உருவாக்கி 24 ஹவர்ஸ் மார்க்கெட் இது. எப்பவுமே இது வொர்க் ஆயிட்டே இருக்கும். மொத்த ஷேர் மார்க்கெட் மாரி கிடையாது. ஸோ நமக்கு காயின் பொறுத்தவரைக்கும் இதுல வந்து ஜெயிச்சவங்க ஜாஸ்தி இருக்கிற மாரியும், தோத்தவங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இத ஹேண்டில் பண்ணணும். யார்ட்டயும் நம்பி பணத்த குடுத்துறாதீங்க. யார் சொல்ற டிப்ஸையும் கேட்காதீங்க. நீங்க அத படிங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா, நீங்க அத பத்தி படிச்சு, அதுல மூவ் பண்ணுங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க கேட்டு நீங்க பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வாங்கிக்கணுமே ஒழிய, இந்த மாரி வேலைலாம் பண்ணிறக்கூடாது. நமக்கு கிரிப்டோ கரன்சில எப்படி நம்ம சம்பாதிக்கிறது? முக்கியமான விஷயம். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்க எனக்கு ஒரு ரூ. 1,00,000 குடுங்க. மாசம் 20,000 தரேன்னு" சொல்லுவாங்க. அது நடக்கவே நடக்காது. கிரிப்டோ கரன்சில அது பாசிபிள் இல்ல. அது வந்து சும்மா ஒரு ஸ்கேமிங் மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அது கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. ஒரு கேம்லிங் மாரி தான் அது. அப்போ நீங்க ஒரு மினிமலா ஒரு அமௌண்ட் சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு ஒரு ரூ. 1 தராங்கன்னா ஒரு மாசம் ரூ. 3000 ரூ. 4000 தரேன்னா, அது நம்பர் மாரி இருக்கு. 20,000 30,000 குடுங்கன்னா உங்க ஆசைய தூண்டுறது. ஸோ இந்த மாரி யாராவது கிரிப்டோக்கு இது மாரி இன்வெஸ்ட்மென்ட் குடுங்கன்னு கேட்டா, தயவு செஞ்சு குடுக்காதீங்க. நீங்களே ஒண்ணும் வாங்குங்க. அது நஷ்டப்பட்டு போனாலும் பரவால்ல. உங்க கையில நஷ்டப்பட்டு போனாலும் பரவால்ல. அடுத்தவங்ககிட்ட குடுத்துட்டு நீங்க அது ஒண்ணுமே இல்லாம போயிறக்கூடாது. ஸோ காயின்ஸ் பொறுத்தவரைக்கும் P2P வாங்கி செல் பண்ணலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப நான் ஒரு காயின் வாங்கியிருப்பேன். ரூ. 86 வாங்கியிருப்பேன்னு வைங்களேன் USDT. நான் ஒரு ரூ. 96 விக்கிறேன்னு வைங்க. அப்ப எனக்கு ரூ. 10 லாபம் ஒரு காயினுக்கு. எத்தன காயின் போகுதோ, அத்தன காயினுக்கு எனக்கு ப்ராஃபிட். ஸோ P2P இது கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. நெறைய பிரச்சனைகள் வருது இதுல. ஏன்னா நெறைய பேர் கேமிங்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் P2P வந்துட்டு அதிகமா கேமிங்க்கு ஆன்லைன் கேமிங் இருக்கு பார்த்தீங்களா? கேசினோ கேமிங் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. கொஞ்சம் அத மட்டும் பார்த்துக்கங்க. இல்லீகல் டிரான்சாக்ஷன் எதுவும் யூஸ் பண்ணவே கூடாது. ட்ராக் பண்ண முடியாது. ஆனா என்னைக்காவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நெறைய பிரச்சனையாகும். ஸோ இல்லீகல் டிரான்சாக்ஷன் கேமிங்க்கு யூஸ் பண்ணாம, வேற ஏதாவது டிரான்சாக்ஷனுக்கு பொருள் வாங்க டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ற மாரி இருந்தா மட்டும் இந்த பிசினஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நெறைய ஸ்கேமர்ஸ் வந்து சுத்தி சுத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த P2Pல. இது வந்து பெர்சன் டூ பெர்சன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க காயின்ஸ் வாங்கலாம் மார்க்கெட்ல. அந்த எக்ஸ்சேஞ்ச்ல வாங்கலாம். சொன்னேன் இல்லைங்களா? சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட்ல வாங்கலாம். ஆன்லைன்ல கார்ட் யூஸ் பண்ணி வாங்கலாம். இல்லன்னா நீங்க வேலட் யூஸ் பண்ணி வாங்கலாம். வாங்கி அத ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேலட்ல வந்துட்டு பாஸ்வேர்ட்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 12 ஃப்ரேஸ் இருக்கும். அத மறந்துறக்கூடாது. அத மறந்துட்டீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் மறந்து காயினே எடுக்க முடியாது. இன்னொன்னு செல் பண்ணவும் முடியாது, மாத்தவும் முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த ஃப்ரேஸ் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு சேஃபா இருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கங்க. கிரிப்டோ காயின்லங்க அதிகமான ஒரு ஃபேண்டஸி. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு காயின்ல காச போடுறோம். இப்ப பிட்காயின்ல போடுறேன். இன்னைக்கு இறங்கிருச்சா, நாளைக்கு அது ஏறும்னு நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த இது காயின் மீம் காயின் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏறுனா ஒண்ணும் உச்சத்துக்கு போயிரும். இறங்கிருச்சுன்னா அதெல்லாம் பாதாளம் தான். ஏன்னா அது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் ஷிபு இனுன்னு சொல்லுவாங்க. அது வந்த டைம்லடா ஆஹா ஓஹோன்னாங்க. ஆனா ஏன் அந்த மார்க்கெட்ட படிக்கலன்னு தான் தெரியல. மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அதோட சப்ளை ரொம்ப ஜாஸ்தி. ட்ரில்லியன் காயின்ஸ் மேல இருக்குது. அந்த காயின்ஸ் எப்படி ஏறும் நீங்க சொல்லி பாருங்களேன். அது பாசிபிள் இல்ல. சும்மா மக்களோட காசு எடுக்கிறது தான் பிளான். மீம் காயின்ல பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிராதீங்க. அது நீங்க பிட்காயின்லயோ, இல்ல ப்ரொஃபஷனல் காயின்ஸ்ல கூட பண்ணிட்டு போலாம். இந்த மீம் காயின்ல மட்டும் தயவு செஞ்சு பெருசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு லாபம் எடுத்துச்சா டக்குன்னு வித்துட்டு போயிரணும். அப்புறம் உங்க வேலட் நெறைய இடத்துல நான் கேட்ட பார்த்தீங்கன்னா, வேலட் யார்ட்டயா குடுத்துருவாங்க. நீங்க பத்திரமா பார்த்துக்கங்கன்ட்டு. உங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியாட்டி, தயவு செஞ்சு இந்த வேலட்டை வச்சுக்காதீங்க. நீங்க அதுல இறங்கவே இறங்காதீங்க. ஃபுல்லா படிச்சுட்டு இறங்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அசெட்டுங்கும்போது அது உங்க கையில இருந்தா தான் சேஃபா இருக்கும். அடுத்தவன்ட்ட குடுத்தீங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம். மார்க்கெட் 24 ஹவர்ஸ்னால நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது? இதுக்கு ஒரு ஸ்டாப்பே இருக்காது. ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த், 2 மந்த் ரிசர்ச் பண்ணிட்டு, உங்க சொந்த இன்ட்ரெஸ்ட்டா இருங்க. அடுத்தவங்க பேச்ச கேட்டு தயவு செஞ்சு இறங்கோ. அவங்க குடுக்குற ஐடியாலயோ, பொருளோ, காயினோ இது வாங்காதீங்க. ஏன்னா, அது நெறைய ஸ்கேம்ஸ் ஈஸியா பண்ணிருவாங்க ஸ்கேம. இன்னொன்னு அத ரிவர்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். கிரிப்டோ காயின்ஸ் பொறுத்தவரைக்கும் காயின்ஸ் கொஞ்சம் போச்சுன்னா, வேலட்ட ரிவர்ஸ் பண்றதுலாம் பாசிபிள் இல்ல. நம்ம அக்கவுண்ட்ல காசு போனா கூட நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இது பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் இதுல. நீங்க கிரிப்டோ காயின்ஸ ஏர்ன் பண்ற பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஏர்ன் பண்ணி நல்லா வந்தவங்களும் இருக்காங்க. அழிஞ்சவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ வார்ன் பண்றேன்.
நான் சொல்றேன் இந்த டெக் யூஸ் பண்ணி இந்த வழியில் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சேஃபா பண்ணலாம். மேக்ஸிமம் தாங்க. கன்க்ளூஷன் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நான் நிறைய சொல்றேன். ஒரு 10 பாயிண்ட் நான் கிளியரா சொல்லிடுவேன். இன்வெஸ்ட் பண்றீங்களா? அது வந்து உங்களால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இப்ப என்னால வந்து ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். லாஸ் ஆச்சுன்னா என்னால இத திருப்பி கட்டவே முடியாது அப்படின்னா, தயவு செஞ்சு இன்வெஸ்டே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். எது உங்களால வந்துட்டு லாஸ் பண்ணலாம், அஃபோர்ட் பண்ண முடியும், அத மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சேஃபாவும் இருக்குது. அது ரொம்ப பேங்கிங் இத விட நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ பேங்க்ஸே ஃபியூச்சர்ல கொண்டு வரலான்றாங்க. ஸோ அதனால நீங்க இந்த டெக்னாலஜி செக்யூர்னால தைரியமாக நீங்க பண்ணலாம். வேலட் வேணா ஹேக் பண்ணுவானுங்களே ஒழிய, இந்த டெக்னாலஜி ஹேக் பண்றது கஷ்டம். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வர வரைக்கும். நீங்க வேர்ல்டு ஃபுல்லா யாருக்கு வேணாலும் காசு அனுப்பலாம். அதாவது உங்ககிட்ட கிரிப்டோ காயின் இருந்தால். இந்தியால பர்ச்சேஸ் பண்றதுக்கு லிமிடேஷன் இருக்கு. கிரிப்டோ காயினா உங்ககிட்ட ஒரு $10,000 இருக்கு. ஒரு $10 USDT இருக்குன்னா, நீங்க யாருக்கு வேணா அனுப்பிச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. வித்தின் மினிட்ஸ்ல போயிடும். மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். ஸோ நீங்க அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்னு ஸ்பீடா இருக்கறனால அது யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ ஃபீ டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நீங்க எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீ கம்மி இல்லைங்க. இந்த பிஎன்பிங்கிறது ரொம்ப கம்மி. பிஎன்பி ஸ்மார்ட் செயின் சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு எல்லாமே. ஸோ நாங்க எல்லாமே அதில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி காயின் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். ஏதாவது பொருள் வாங்கணும், இப்போ நீங்க அப்ராட்ல பொருள் வாங்கணும்னா நீங்க இது யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். யார் வேணாலும் காயின் கிரியேட் பண்ணலாம். யார் வேணாலும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கீங்க, ஒரு குரூப் இருக்கீங்க, காயின் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. எங்ககிட்ட ஒரு 10,00,000 பேர் இல்ல 1,00,000 பேர் எனக்கு கிட்ட ஒரு குரூப்ல இருக்கவங்க. அந்த குரூப் எல்லாத்துக்கும் ஒரு காயின் யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்கன்னா, தாராளமா நீங்க ஒரு காயின் கிரியேட் பண்ணி விடலாம். அது வர வீடியோஸ்ல நான் ஒரு ஈஸியா சொல்றேன். எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல உள்ள வரும். அது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டா ரெடி பண்ணா, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்க வீடியோ ஒரே வீடியோல போட்டு குழப்பம்னா, இது பிகினர் வீடியோ சொல்றேன். கிரியேட் பண்ணி நீங்க விடலாம். அது உங்க ஓன் வேலட்ல இம்போர்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் சொன்னேன் இல்லைங்களா? இந்த பேன்கேக் ஸ்வாப் எல்லாம் நீங்க பண்ணி லிக்விடிட்டி பண்ணிட்டு, லிஸ்டிங் காயின் மார்க்கெட் ஆப்ல லிஸ்டிங் பண்ணலாம். ஒன்ஸ் அது பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா, Binanceல இன்னும் லிஸ்டிங் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதனால நீங்க இப்போதைக்கு பேசிக்கா சொல்றேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன். நமக்கு ஒரு ஸ்டேபிளா என்கிட்ட ஒரு காயின் வேணுங்க. இல்லைங்க கிரிப்டோ காயின்னா ஒரு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஒரு மாச கணக்குல நான் அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு ஸ்டேபிளான காயின் எனக்கு என்னங்க வேணும்னா USDT ஆர் USDC. கண்ண மூடிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஏறும் ஏறாது இறங்கும் இறங்காது. ஸ்டேபிளா இருக்கும். கிட்டத்தட்ட ஃபாரெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த காயின் பேக்ட் ஆஃப் $US பேக் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு கன்க்ளூஷன் எனக்கு சொல்ல வேண்டியதுன்னா, கிரிப்டோ காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட். கவனமா இது பிசினஸ் நீங்க பண்ணல அப்படின்னா, இல்ல கவனமா இதை நீங்க ப்ளே பண்ணாட்டி இருக்கிற எல்லாத்தையுமே அழிஞ்சிரும். ஆனா இதுல வந்து சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா சம்பாரிச்சவங்க இருக்காங்க. மார்க்கெட் நல்லா அனலைஸ் பண்ணி டைம் கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரோட இதுலயுமே இன்ஃப்ளூயன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதான் நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, நான் எப்படி இந்த கிரிப்டோ காயின்ஸ் வந்து ரெடி பண்றாங்க, எப்படி காயின்ஸ் சொல்லுவாங்கன்னா பேசிக்கா நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல நம்ம ஒரு பிசினஸ் பத்தி வரும். கண்டிப்பா நம்ம இது பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கிரிப்டோ காயின்ஸோட அப்டேட்ஸ் எனக்கு தெரியணும். ஃபுல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இன்னொரு தரேன். அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. கிரிப்டோ காயின்ஸ் வந்து அப்டேட்ஸ்ல வரும். பாருங்க. அது உங்களுக்கு சூட்டபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.